வணக்கம்ங்க. கௌதமி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு எறும்பு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து நாங்கள் செஞ்சுலக்கைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பக்கத்தில் வந்து இது முசிறின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பேர் இருக்குங்க. அது நம்ம கூகுளில் போட்டாவே இது காட்டுங்க. இப்போ இது எங்கே பார்த்தாலும் இப்போ அதிகமாகிடுச்சுங்க. இப்போ இது இருக்கிற இடத்துல வந்து நம்ம எதுவுமே வந்து விவசாயம் பண்ண முடியாதுங்க. மாடு கொண்டாந்து கட்ட முடியாது, ஆடு இதெல்லாம் வந்து கட்டவே முடியாதுங்க. பிடிச்சி கடிச்சிதுன்னா அவ்வளோதான், விடாதுங்க. அப்படியே ஃபுல்லாக ஏறிடுங்க ஆள் மேலே. இந்த மாதிரி இதுங்க எப்படி லைன் போட்டே வருது பாருங்கள், காட்ட பாருங்கள். இந்த தென்னை மட்டை, தென்னை மரம், இங்கே என்னென்ன இருக்கோ அதில் பூரா இப்படி தான் இருக்குங்க. கடி என்னையும் கடிக்குங்க இப்போது. அப்புறம் வீடியோ காற்று எடுத்துகிட்டு இருக்கிற பாருங்க, லைனாக வந்துட்டுருக்குங்களா. அது எங்கே கூடு நல்லா கட்டுங்க பாருங்க. இப்படி தாங்க வரும். இந்த தேங்காயிலலாம் பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியாதுங்க பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க எப்படி தான் போயிட்டுருக்குன்னு பாருங்க. பாருங்க, மட்டையெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க. இந்த மட்டையெல்லாம் எடுத்தோம்னா கடின்னு கட்டிக்குங்க, நல்லா கடி வாங்கன்னு வச்சுக்கோங்க. இது போய் நல்லா ஒரு பக்கம் கூடு கட்டிக்குங்க. அப்படியே கூடு வந்து ரவுண்டாக இருக்குது. நான் காட்டுற பாருங்க. இப்போது இது நாங்கள் மருந்து அடித்தாலும் வந்து அப்பப்போத்தேனுங்க அதெல்லாம் வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஏதாவது ஒரு பக்கம் வந்து அது கூடு கட்டிடுதுங்களா. இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஏதாச்சும் விவசாயம் பண்ணுற தேங்காயெல்லாம் வந்து போடுறவங்க பயந்துட்டு போடுவாங்க. ஐயோ கடிச்சு வச்சுருங்க, போடவே முடியலிங்க, மரமே ஏற முடியலிங்க அப்படிங்குவாங்க. இப்போ நம்ம வேறு தேங்காயெல்லாம் எடுக்க வந்தோம்னா ஒரு இப்படி தேங்காயிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது எப்படி எடுக்கிறதுங்க. இதுவும் வந்து நியூஸில் வந்து ஒரு டைம் போட்டாங்க. தேனி சைடு அங்கெல்லாம் வந்துங்க இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதனால் மாடு ஆடு இதெல்லாம் வச்சுருக்க முடியல, இதெல்லாம் கடிச்சு வச்சிருது அப்படின்ட்டு வந்து போட்டாங்க. ஊரே வந்து இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நியூஸில் ஒரு டைமு. அப்படியே மாடெல்லாம் கடிச்சு இந்த அப்படியே வீங்கி கண்ணில் தண்ணி வரும் பார்த்துக்குங்க, அப்படி இருக்குங்க. இது இங்கே இருக்கிற எல்லா பக்கமும் இருக்குங்க, அழிக்கவே முடியலைங்க. பாருங்க, இப்போ கூட்டை காட்டுறேன் பாருங்க. தொட்டால் அப்படியே வந்து நம்ம கையை பிடிச்சிதுன்னு வைங்க. இங்கே பாருங்க எப்படி கூடு கட்டி இருக்குதுன்னு. இப்படி தாங்க கூடு கட்டும். இப்படி தான் வந்து இலையெல்லாம் மடித்து கூடு கட்டிடுங்க. இப்போ இதை தொட்டோம்னா அவ்வளோதாங்க. இதை அழிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதே தெரியலிங்க. சோளப்பயிரெலாம் போட்டோம்னு வைங்க, அதெல்லாம் அறுக்கு. இங்கே ஒரு கூடு கட்டிக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ அப்படி இதுலலாம் வந்து எங்கெங்கே நம்ம தேங்காய் ஓடுறது, விவசாயம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கூடு எப்படி கட்டி வச்சுருக்குதுன்னு பாருங்க. அடிக்கடி மருந்து அடிச்சுட்டு தான் இங்கே ஒரு கூடு கட்டிக்குதுங்களா. இப்படி இலைய மடித்து கூடு கட்டிடுங்க. இந்த ஃபுல்லாக இந்த வேலி, இந்த மரம் இதெல்லாம் வந்து இந்த எறும்பாக தான் இருக்குது. இது முசிறின்னு சொல்லுவாங்க. இப்போ கையை வந்து கடிச்சு வச்சுருங்க. நம்ம கை இங்கெல்லாம் வந்து நின்னோம்னா அப்படியே ஏறிடும் பார்த்துங்க. பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்படியே இந்த லைனில் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நிறைய இருக்குங்க. இப்போ இந்த இடத்துலலாம் வந்துங்க மாடெல்லாம் கொண்டாந்து கட்டவே முடியாதுங்க. இப்படி இது பக்கத்து தோட்டங்க. இப்போ அவங்க தோட்டத்துலேயும் வந்து இதெல்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம தோட்டத்துலேயும் வந்து இதெல்லாம் நிறைய இருக்குங்க. இந்த மரத்தில் அப்படியே ஏறிடுங்க. தென்னை மட்டையில் இருக்குது. தேங்காய் கீழே ஓட்டோம்னா அதில் அப்படியே ஊறுங்க. ஒன்றும் எடுக்கவே முடியுங்க. பாருங்க, இந்த மட்டையிலலாம் எப்படி போனால் அந்த மட்டையை எடுத்து நம்ம எடுப்போங்க. விலைக்கு எடுக்கிறவங்களே வந்து வாங்க மாட்டாங்க இந்த மட்டையெல்லாம். ஐயோ என்னங்க இவ்வளோ எறும்பு இருக்குது, நீ எடுக்கவே முடியாதுங்க, கடிச்சு வச்சுருங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்படியே மட்டையெல்லாம் அழுங்காமல் எடுத்து கொண்டு போய் போட்டு நம்ம தீயை வச்சு விட்டுற வேண்டியதுங்க. பாருங்க, ஏதாச்சும் ஒரு மரத்தில் போகாமல் இருக்குதான்னு சொல்லுங்கள் நீங்களே. அப்புறம் தென்னை மரமெல்லாம் எப்படிங்க அவங்க ஏறி போடுவாங்க. ஏறி போட முடியாதுல்லங்க, எவ்வளோ போகுதுன்னு பாருங்க. இப்போ நான் இதுக்குள்ளே நின்னாவே அப்படியே பிடிச்சிக்குங்க, மேலே வந்து உளுந்துரும். அப்புறம் வந்தாச்சுங்க அந்த பக்கம். இப்போ எவ்வளோ போகுதுன்னு பாருங்க. இதுவும் அழிக்கிறதுக்கு தான் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அதை அழிக்கவே மருந்து வேணால் ஒரு டைம் 2 டைம் அடித்தா அப்பப்போ அது வந்து இறந்து போயிடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து வந்துடுதுங்க, வந்து கூடு கட்டிடுது.
இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இது அழிக்கிறதுங்கிறதே வந்து. இப்போ இங்கே இருக்குங்களா, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கிழக்க போய் பார்த்தோம்னா அங்கேயும் இருக்குங்க, அந்த சைடு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எறும்புலாம் வந்து அதிகமாகிருச்சுங்க. இப்போ நான் தேங்காய் எடுக்க வந்தேங்க, தேங்காய் எடுக்கிறக்குள்ள எத்தனை கடி வாங்குவோம் அப்படிங்கிறது தெரியலைங்க இதுக்கிட்ட. அப்புறம் எடுத்து தானே ஆகணுங்க போட்டதெல்லாம். அதனால் இப்போ சரி அதை பார்த்ததே உங்களுக்கு இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடணும், இதெல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம விவசாயத்தில் வந்து நம்ம எப்படி என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்காக தான் வந்து இதெல்லாம் பதிவு பண்ணுறதுங்க. இப்போ இதெல்லாம் இந்த நேர் வந்துங்க, இப்போ நாங்கள் சோளம் போடுவோம், இதெல்லாம் ஓட்டி சோளம் போடுவோம். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எறும்புலாம் வந்து அப்படியே வந்து திரும்ப இந்த சோளக்காட்டுக்குள்ளே வந்து சோளப்பயத்தில் பூரா கூடு கட்டிடுங்க. இப்போ இந்த அடிக்கு தலைக்கு ஒரு 5-6 கிலோ போட்டதெல்லாம் வந்து அறுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அறுக்கவே முடியாது, அப்படியே இருங்க. இவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இருக்குதுங்க இந்த விவசாயத்தில். தென்னை மரம்னா அவங்க ஏறி போடுற கஷ்டப்படுவாங்க கடிக்கு அப்படின்ட்டு. தென்னை மரத்தில் தேன் கூடு இருக்குங்க, மலந்தேன் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வச்சுருங்க, குளவி கூடு இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருங்க அவங்க ஏறி போடுறவங்களுக்கு. அப்போ கீழேருந்து வெட்டுறவங்களுக்கு வேணால் பிரச்சனை இல்லைங்க, அந்த ஏறி போடுறவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க, என்னென்ன விவசாயத்தில் இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனை. எவ்வளோ ஊறிட்டுருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல கீழே வந்தாவே அதே தான் இருக்குங்க. நன்றிங்க.